ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்க கிட்ட கொண்டு வாங்க. ஓகே மீன் வந்து நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கறிக்கு வந்து தாளிக்க போகிறோம். வந்த எண்ணெயிலேயே தாளிக்க போகிறோம். அப்பா வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்பாங்க. கொஞ்சம் கொதிச்சு வர மீன் போட சரியா இருக்கும். ஏன்னா நல்லா பொரிஞ்ச மீன் தானே, அந்த பொரியலோட சாப்பிடணும். அந்த பொரிஞ்ச தன்மையோட சாப்பிடணும். கடைசியாக தான் போடணும். நல்லா கறியெல்லாம் கொதிச்சு கொஞ்சம் மத்தி வேற போட ஓகேவா இருக்கும். முதல் வந்து கறி கொதிச்சு வரட்டுக்கும் தூளெல்லாம் அவிஞ்ச அந்த மனங்க. வணக்கம், நான் உங்க வீணா. இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இவர் நிக்கிறார் வீடியோக்கு. என்னன்னு சொன்னா அவை வந்து வாகனம் வந்து வாகனம் தானே ஊருன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வாகனம் வந்து கொஞ்சம் பழுதுன்றதால வேலை இல்லாம ஆக்கள் நிக்கி நம்பிட்ட. ஓகே இன்றைக்கு அதால தான் வந்து இவர் வீடியோக்கு வந்துட்டார். இன்னைக்கு இவர் தான் வந்து சாப்பிட போறாரு. என்னன்னு சொன்னா நான் வைக்கிற குழம்ப வந்து நாங்க சாப்பிட போறோம். என்னன்னு சொன்னா நாங்க வளமையா வீடியோல வந்து நாங்களே சாப்பிட்டு நாங்களே செய்து நாங்களே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா அதை யோசிக்கணும். என்னடா இது தாங்களே சும்மா என்னன்னு சொல்ற சரி டேஸ்ட் இல்லாட்டியுமே சும்மா சொல்றாங்கன்னு தான் நினைப்பாங்க. இன்னைக்கு வந்து நீங்க தான் வந்து சாப்பிட்டு காட்ட போறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படி இல்லை உண்மையே சொல்லலாம். ஓகே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் வளமையாகவே வந்து மீன் குழம்பு வந்து வச்சு எல்லாம் காட்டியிருப்போம். ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கு சிம்பிளான மீனாக இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல டேஸ்டான கறி தான் வைக்க போகிறோம். என்ன மீனான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூட மீன் கூடுதலாக எல்லாருமே வந்து பொரியலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பொரியலாக வந்து செய்து சாப்பிட்றத விரும்புவாங்க. இன்றைக்கு நாங்கள் அதில் பொரித்து தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம். ஆனால் நல்ல டேஸ்டாகவே இருக்கும். சூட மீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளாலகம் வந்து எல்லாருக்குமே கூடுதலாக விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்படி செய்து குழம்பு வச்சு சாப்பிட்டா வந்து சின்னாக்களும் சரி பெரியாக்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். என்னென்னு சொல்கிறேன் வித்தியாசமானு சொல்லலாது பழமை மாதிரி நாங்கள் தாளிச்ச ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். ஓகே அதை தாண்டி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் வந்து என்னெல்லாம் அடுத்து வச்சோம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கிச்சனுக்கு வந்து சமைக்க வந்துட்டோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இயற்கை கிச்சன்னு சொல்லி வழியால் வந்து ஒரு இடம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் இன்றைக்கு வந்து ஏன் அதில் சமைக்கலன்னு சொன்னால் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அப்போ நான் வந்து கடை எல்லாம் செய்யணுன்றதுக்காக கேஸில் செய்வோம்னு சொல்லி உள்ளே வந்துட்டேன். நேற்று உள்ளதான் செய்தோம் நாங்கள். ஓகே இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சூட மீன் வந்து நான் மஞ்சள் உப்பு அடுத்தது வந்து தேசி புளியும் விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னன்னு சொன்னால் நல்லா ஊறட்டுமென்னு சொல்லி வெடுக்கும் இருக்காது. மஞ்சள் போடுறதே கூடுதலாக அதுக்காகத்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை ரம்பை தக்காளி பழம் தாளிக்கிற பொருட்கள் வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் இதுதான் நாங்கள் வந்து வளமையாக யூஸ் பண்ணுற பொருள் தான் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தாளிக்க மீதி பொருட்கள் வந்து காட்டுவோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நான் வந்து கன நாளுக்கு பிறகு வந்து மீன் வந்து வெட்டியிருக்கேன்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் வளமையா வீட்டுல வந்து தங்கச்சி அம்மா இருக்கிறபடியா அவங்களே வந்து செய்வாங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாமியும் வந்து செய்யறபடியா நான் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் இன்றைக்கு வந்து மீன் வெட்டி இருக்கிறேன். ஓகே நாங்க இப்ப வந்து கறி வைக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து மீன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொரிச்சு எடுக்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சட்டியும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பெரிய சட்டியா இருக்குன்னு யோசிப்பீங்க. பெரிய சட்டின்னா கொஞ்சம் சுவம் பண்றதுக்காக பெரிய சட்டியிலே வந்து நான் செய்ய போறேன். ஓகே இதை வந்து நாங்க இப்ப பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். ரெடி பண்றதுன்னா ஒன்றும் இல்லை அடுப்பு போட்டுட்டு. நீங்க மீன் வெட்டினபடியா தான் இவ்வளோ லேட் ஆனது? ஏன் அப்படி சொல்றீங்க? அவ்வளோ ஒரு மணிக்கு மேலே ஆனது போல மீன் வெட்டுறது. நான் வந்து மீன் வெட்டிட்டு வேற அலுவலர்கள் பார்த்துட்டு வந்தால அதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மீன் வந்து நல்லாவே ஊறிட்டுது. எங்க வெங்காயம் எல்லாம் கொண்டு போறீங்க? எங்க 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 கொண்டு போறீங்க? எங்க கொண்டு போறீங்க? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டியில் வந்து இருக்கிற அந்த நீர்த்தன்மையெல்லாம் பற்றி வந்து இப்போ நாங்கள் வந்து எண்ணெயை விடுவோம். மீன் பொரிக்க போகிறோம். இதுலேயே தான் வந்து நான் தாளிக்க போகிறேன். சொன்னால் அந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலே வந்து தாளித்து வச்சா குழம்பு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். ஓகே நாங்கள் தேவையான அளவு எண்ணெயை விடுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து மீனை பொரிச்சு எடுப்போம். என்ன சொன்னால் கடை நேரம் ஆயிட்டுன்றதால வந்து மீன் வந்து பழுதா போயிடக்கூடாது. பழுதா போயிருந்தாங்க நீண்ட நேரமான. ஓகே நாங்கள் இப்போ வந்து என்ன கொதிச்சு கொண்டு இருக்குது. நல்லா கொதிச்சுட்டு போல சட்டி சரி எனக்கு ஹீட்டாக தான் நடந்தது. இல்லை தொட்டு பார்ப்போம் கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வருது. நாங்கள் இப்போ வந்து மீனை போட போகிறோம்.
இப்படி வச்சா எனக்கு சுகம். போட பிடிக்கும். இல்லை என்னன்னு சொன்னா மீன் பொரிக்கிறதுல வந்து ஒரு இது இருக்கு. என்னன்னு சொன்னா நல்லா எண்ணெய் கொதிச்சாத்தான் வந்து மீன் வந்து டப்பண்டு பொரிஞ்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா மீன் வந்து ஒட்டி உடைய தொடங்கிது. அப்போ அதுக்காகத்தான் வந்து எண்ணெய் நல்லாவே கொதிச்சிருந்தா தான் மீன் டப்பண்டு போட்டோன்னே ஃபண்டு சொல்லி பொரியும். பொரிஞ்சு எடுக்கலாம். சமையலையும் வேலைக்கு முடிக்கலாம். சமையலும் வந்து வேலைக்கு முடிச்சு சாப்பிடலாம். ஓடுங்க பாப்போம். ஒன்று போட்டு பார்ப்போமா பொரிக்கிறதுக்கு. இந்த சவுண்டை காணல. ஓகே இதில் வந்து பொரிஞ்சிருக்கபடியா சவுண்டை பாட்டில்ல அப்படியே போடுங்க. அவ்வளோத்தையும் போட்டு அடிக்கலான்னு 2 பிரிவாக தான் வந்து நான் மீன் போடப்போம். நாங்கள் கூடுதலாக வந்து இறைச்சிக்கு வந்து தேசி புளி விட்டு ஊற வைக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நான் வந்து என்ன செய்யறதுன்னா மீனுக்கு வந்து தேசி புளி விட்டேன். நான் ஒரு வித்தியாசம் டேஸ்டாக இருக்கேன். ஓகே இவ்வளோ வந்து பொரிஞ்சு வரட்டும். அது மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். மற்ற இது மீன் பொரிஞ்ச அப்புறம் என்ன செய்யணும்? தாளிக்குவோம். என்ன மீன் பொரிஞ்ச பிறகு வந்து தாளித்து குழம்பு வச்சா சரி. குழம்பு ரெடி. நாங்கள் மீன் பொரிஞ்ச விட்டு பார்ப்போம். ஓகே வெயிட் பண்ணுவோம். மீன் பொரியட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து நல்லாவே நல்ல முருகலாக பொரிஞ்சிட்டு நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். சொன்னால் மீனையும் வந்து பொரிச்சிட்டு பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்க கிட்ட கொண்டு வாங்க. ஓகே மீன் வந்து நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கறிக்கு வந்து தாளிக்க போகிறோம். வந்த எண்ணெயிலேயே தாளிக்க போகிறோம். அப்பா வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும்பாங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து ஹீட்டாக இருக்கிறதால கொஞ்சம் அடுப்பை வந்து நான் நிப்பாட்டி விட்டுட்டேன். ஓகே இப்போ வந்து நாங்கள் தாளிக்கிறதுக்கு போட போகிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு பழம் வந்து நான் இப்போ தாளிக்கிறதுக்கு போடுறேன். வந்து நிறைய பூண்டு போட்டுக்கிறேன்னு சொன்னால் நல்ல டேஸ்டாக இருக்குது மீன் குழம்புக்கு பூண்டு வந்து. இது வந்து வதங்கட்டுக்கும். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து முதலாவது வந்து பெருஞ்சீரகம் தாளிக்கிறதுக்கு தேவையானது பெருஞ்சீரகம் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகு, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம். எனக்கு பிடிச்ச வெந்தயம் நான் கொஞ்சம் கூடவே போடுறேன். வெந்தயம் போட்டால் நல்ல வாசனை இருக்கும் கறி. ஓகே அடுத்தது வந்து கருவேப்பிலை, நம்பையில் நல்லா வதக்கி விட்டா வதங்கிட்டு அரைவாசி வெங்காயம் வந்து வதங்கிட்டு வந்து காமிச்சு. பச்சை மிளகாய் நல்ல வாசனை இருக்குது வதங்கும் போது. நல்லா வதங்கி கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கின்னு வந்து நாங்கள் தக்காளி பழத்தை போட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பால் தூள் எல்லாம் போட்டால் கறி வந்து நல்லா ரெடி ஆகிடும். எனக்கு சொன்னால் பச்சை மிளகாய் நல்ல வாசமாக இருக்குது வதங்கும் போது. ஓகே அது வதங்கட்டும். என்ன சொன்னால் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ இந்த வெயிலுக்கு வந்து கூடுதலாகவே வந்து எல்லாருக்கும் வந்து அந்த சளி வருத்தங்க உண்மையாகவே எனக்கு இன்னும் வந்து இங்கே வந்து அதுக்கு இன்னும் மாறவே இல்லை இந்த சளி வருத்தம். நீங்களும் வந்து சேஃப் ஆகிடுங்க. என்னன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கை வைத்தியங்க அந்த மூலிகைகள் அதுகள் வச்சு செய்து சாப்பிடுவாங்க. அப்படி செய்து எல்லாருமே சேஃப் ஆகிடுங்க. இந்த வெயில் டைமில் நிறைய தண்ணிகள் ஜூஸ்கள் வந்து குடிங்க. நான் நேற்றும் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்னன்னு சொன்னால் வெயிலுக்கு வந்து வருத்தங்கள் வருது கூடுதலாக. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வதங்கி வந்துட்டு வெங்காயம் நான் வந்து தக்காளி பழத்தை போடுவேன்.
நான் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுங்கிற அப்பாவை தான் நிறைய யோசிப்பேன். இன்றைக்கு வந்து நான் அப்பா நினைச்சு கொண்டு இருந்தேன். என்னன்னு சொன்னா மீன் கறிக்கு வந்து என்ன சொல்றது, வெங்காயப்பூ வர அது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். கூடுதலாங்கிற அப்பா வந்து மீன் கறி வைக்கிறேன்னா அது வந்து வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கு அவருக்கு வந்து தெரியும் என்ன விருப்பம்னு சொல்லி, எனக்கு வெங்காயப்பூ வரையன்னா நல்ல விருப்பம். அவர் வந்து மீன் சமைக்க நெடுகளுமே வந்து அது வாங்கிட்டு வர்றது. இன்னைக்கு நான் சந்தைக்கு போயிருக்கேன் கூட போடலாதான் சொன்னான், அது இருந்தா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. அதுவும் வந்து நான் இப்ப வறுக்க போறேன். வெட்டி கொண்டிருக்கிறேன். இது ஈஸி தானே, டப்பன்னு கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம். நாங்கள் நேரம் போயிட்டு இருந்ததால வந்து பெருசு ஒரு அளவா பெருசா வதங்கும் போதே அது வந்து சின்னனா வந்துடும். எனக்கு விருப்பமான வந்து இன்றைக்கு வந்து நான் அப்பா தான் வந்து நான் நேற்று கொண்டு இருந்தேன் இந்த மீன் கறி இதெல்லாம் சொல்லிட்டு. அவருக்கு விருப்பம் இந்த சூடா மீன் பொரியல் அந்த கறி எல்லாமே வந்து அவர் விரும்பி சாப்பிடுவோம். பொரியல் மீன் சாப்பாடு என்னண்டு பொரியல் மீன் வந்து இங்கே அரைவாசி காரி ஆயிட்டுது. அப்படின்னு சொன்னா வரும் கறி தான் வைக்கலாம். தக்காளி பழ குழம்பு வைப்போம். இதோட 4வது மீன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமைக்கும் போது அந்த அடிக்கடி எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த முடிஞ்சிருந்தா சமைச்சு கொண்டு கேக்கே பாதி மீன் வந்து சாப்பிட்டாச்சுது. நல்லா அது வந்து தக்காளி பழம் வந்து வதங்கிச்சுது, அவிஞ்சிட்டுல வதங்கிட்டுது நல்லா கறி. எனக்கு இப்படி செய்யறா விருப்பம். ஓகே, நான் வந்து அடுத்தது வந்து தேங்காய் பால் வைப்பேன். நல்ல திக்கான பால். குழம்பு முடியறது வந்துட்டேன். குழம்பு முடியத்தான் போகுது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் இது மாறிச்சுட்டேன். தேங்காய் பால் விட்டாச்சு. அடுத்தது வந்து தூள், தேவையான அளவு தூள் போடுவோம். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உரைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கு. நல்ல உரைப்பாக இருக்கும். நல்ல உரைப்பாக தான் இந்த இருக்கும். ஓகே, நாங்கள் தூளை வந்து நல்லா கலந்து விடுவோம். இன்னும் போடலாம் போல தான் போடுவோம். என்னென்னு சொன்னால் இந்த தூள் வந்து கொஞ்சம் பார்க்க கலர் இல்லாத மாதிரி இருக்கும். நல்ல உரைப்பு தூள் உரைப்பா. அதால நாங்கள் பார்த்து தான் போடுவோம். ஓகே, இப்போ வந்து நான் என்னென்னு சொன்னால் மீன் பொரியலுக்கு வந்து உப்பு வந்து போட்டு தானே பொரிச்சேன். நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன். சொன்னால் அப்புறம் அதில் உப்பு கூடி இருந்தானே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஒரு துள்ளி கொதிச்சு வரட்டுக்கு. கொதிச்சு வரையா மீன் போடணும். கொஞ்சம் கொதிச்சு வர மீன் போட சரியா இருக்கும். நல்லா பொரிஞ்ச மீன் தானே, அந்த பொரியலோட சாப்பிடணும். அந்த பொரிஞ்ச தண்ணியோட சாப்பிடணும். கடைசியாக தான் போடணும். நல்லா கறியெல்லாம் கொதிச்சு கொஞ்சம் வத்தி வர போட ஓகேவா இருக்கும். முதல் வந்து கறி கொதிச்சு வரட்டுக்கும், தூள் எல்லாம் அவிஞ்ச அந்த மணங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி வந்து நல்லா துள்ளி கொதிச்சு கொண்டிருக்குது. இந்த டைமில் வந்து நாங்கள் மீனை போட்டால் தான் மீனோட வந்து அந்த தூள் இதெல்லாம் வந்து சேர்ந்து கறி வந்து வத்தி வர சரியாக இருக்குது. நாங்கள் வந்து மீனை போடுவோம். பொரிச்சு வச்சுருக்க மீன் சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடியாக போகுது. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில். நல்லா திக்காக இருக்குது குழம்பு, நல்லா டேஸ்டாக இருக்குது. நானே சொல்லக்கூடாதானே, கடைசியில் வந்து அவர் சாப்பிட்டுட்டு சொல்லட்டுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உரைப்பு வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் எல்லாம் போட்டாச்சு தானே. இன்னும் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து கறி வந்து பற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கறியை வந்து ரக்குவோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கறி வந்து மூடி போடாமல் தான் வந்து நான் அவிய விட்டுருந்தேன் கொதிக்கட்டும்னு சொல்லி. ஆனால் பாருங்க, இங்கே வந்து பாருங்க, எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு கறி வந்து நல்லா திக்காக வந்துச்சு. ஓகே, நல்லா கிட்டியாக கொண்டு வாங்க. நல்லா கறி வந்து நல்லா கொதிச்சுட்டு பிஞ்சு பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுது. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த பழத்தோட ரக்கினாலே குழம்பு வந்து நல்லா இன்னும் திரண்டு வந்துடும். ஓகே, நாங்கள் வந்து இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட போகிறோம்.
ஓகே, அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் குழம்பு வரையெல்லாம் வறுத்துட்டு சாப்பிடும்போது காட்டுறோம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சடல் புடலாக வந்து சமையல் முடிஞ்சு. ஏன்னு சொன்னால் லேட் ஆகிட்டுது, சமைச்சு சாப்பிட இருந்துட்டோம். கறி எண்ணி வந்து நீங்கள் சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா தான் சொல்லலாம். என்னன்னு சொன்னால் உண்மையாகவே வந்து நான் நல்லா குழம்பு வச்சுக்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்க வந்து நல்ல திக்கான குழம்பும் நல்லா இருந்தது பார்க்க. சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு வந்து பிடிச்ச வர சும்மா சாப்பிட நல்லா இருக்கு. நான் வர வந்து நிறைய அள்ளி கொண்டு வந்துட்டேன். எனக்கு வரதான் இருப்பேன் நான் சொன்னேன் தானே. சாப்பிட்டு பார்ப்போம். சும்மா வீட்டுக்காக சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. அது என்னன்னு சொல்றது, உதவி பண்ணா அடிமல்லாண்டி ஒரு பறாக்கும் போல நல்ல டேஸ்டாக இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறேன், நல்ல டேஸ்டாக இருக்குது கறி. லேட்டாக சாப்பிட்டாலும் என்னன்னு சொல்கிறேன், லேட்டாக சாப்பிட்ட மாதிரி நல்ல டேஸ்டியாக வந்து சாப்பிட்றோம். உண்மையாக வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்குது கறி. கேமராமேனுக்கு வாய் ஊறப்பு. எங்கள் தம்பி தான் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவரும் சரியான பசியில நான் நிற்கிது. நாங்கள் சொல்ல அவருக்கு தான் வாய் ஊற போகுது. ஓகே, உண்மையாக வந்து நல்லா இருக்குது. நீங்கள் சொல்லுங்க, நான் சொன்ன பொய்ய நினைக்க போகிறாங்க. நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, நல்லா இருக்கு உண்மையாகவே. வெங்காயப்பூவும் கூட வெங்காயத்தாளன்னு சொல்லுவாங்க, வெங்காயப்பூ நாங்கள்னு சொல்கிறாங்க. வெங்காயப்பூ வந்து ஒரு நல்ல சத்தான ஒன்று தான். மீன் கறிக்கு வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். அதனால தான் வந்து நான் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி அதுக்கு சொல்லியிருந்தேன். நான் வெங்காயப்பூ வாங்கிட்டு தேங்காய்ப்பூ கூட போட்டால் நறுநுரல் இருக்கும், ஆனால் டேஸ்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஓரளவு போட்டிருக்கோம். ஓகே, நல்லா இருக்குது. நல்லா எல்லாம் பழங்கி நல்லா கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த வேலையாக நின்றாலும் ஒரு யோசனை மாதிரி சாப்பிட்ருக்கீங்க. ஏன்னு சொன்னால் வேலைக்கு போனால் வேலை பிஸியில் வந்து சாப்பிட்றீங்க, சோறு சாப்பிட்றது குறைவு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வீட்டை நின்று சோறு சாப்பிட்ருக்கார், அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இது மாதிரி வந்து நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிப்போமா? ஓகே, வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் வீணா. பாய்.